விருதுநகர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக நடிகை ராதிகா சரத்குமார் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார். செல்லும் இடமெல்லாம் ராதிகாவை சந்திக்கும் பலர் கட்சி வேட்பாளர் என்பதையே மறந்து நடிப்பு பிரமாதம், சீரியல் பிரமாதம் என்றே தொடர்ந்து கூறி வருகின்றனர். விருதுநகர் பாலவனத்தம் கிராமத்தில் பிரச்சாரத்தின் போது பவுன்தாய் என்ற மூதாட்டி ராதிகாவை பார்த்து கிழக்கு சீமையிலே படத்தில் உழுதா புழுதியிலும் உன்முகமே தெரியுதம்மா என்ற பாடலை பாடினார். ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கேன். இந்த பாட்டு ராதிகாவை பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ரொம்ப நாளா எதுக்கு ரொம்ப படத்தை பார்ப்பேன். பாப்பீங்களா? உங்க நடிப்பு எனக்கு பிடிக்கும். ரொம்ப நன்றி. எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கிழக்கு சீமையில. உங்கள் நடிப்பு பிரமாதம் என அந்த மூதாட்டி தெரிவிக்க, ராதிகா, நான் உங்களிடம் ஓட்டு கேட்டு வந்துள்ளேன், இது பிடித்துள்ளதா என கேட்டார். அதற்கு அந்த மூதாட்டி, சூரியவம்சம் படத்திலும் உங்கள் நடிப்பு ரொம்ப பிடிக்கும் என கூறினார். இப்ப நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்க வந்திருக்கேன், அதுவும் பிடிக்குமா? பிடிக்கும். நான் நல்லா செயல்படுவேன்னு நீங்க நம்புறீங்களா? அது உங்க மனசை பொறுத்தது. என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் என் முகத்துல தெரியணும்ல. அகற்றின் அழகு உன்முகமே தெரியுதம்மா. சரத்குமார் பார்க்கணுமா? அவருடைய படம் எது பிடிக்கும் உங்களுக்கு? சூரியவா. அதுல நானும் இருக்கேனே. இருக்கேனே. 5 தடவை பார்த்திருக்கீங்களா? ஆக தன்னை நடிகையாக மட்டுமே மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்களோ, இந்த ஆதரவு வாக்குகளாக மாற என்ன செய்வதென எண்ணியவாறே அங்கிருந்து கிளம்பினார் ராதிகா. ஆமா, அது போட்டு நல்ல டிஆர்பி வரும்னு சொல்றாங்க. மக்களுக்கு பிடித்த படம். எனக்கு பிடிச்ச படம். உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கா? வெரி குட். நான் என் கணவர்கிட்ட சொல்றேன். ராதிகாவின் பிரச்சாரம் இவ்வாறு என்றால், மறுபக்கம் அவர் குறித்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் காட்டமான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். தனியார் நகைக்கடை விளம்பரத்தில் தோன்றி நகையை அடகு வைப்பது போல வந்த ராதிகா தற்போது ஒரே ஒரு சீட்டுக்கு ஆசைப்பட்டு கட்சியையே அடகு வைத்து விட்டதாக காட்டமாக பேசினார். இன்னொருவர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில அவரிடத்தில் நான் கேட்கிறேன், அவர் வருகிற போது அவர் கூட்டணி சேர்ந்திருக்கிறாரே, அந்த பிஜேபி கட்சியினுடைய கொள்கை என்ன, தத்துவம் என்ன, கோட்பாடு என்ன, கட்சியினுடைய தலைவர்கள் யார், நிறுவன தலைவர் யார் என்று ராதிகா சரத்குமார் சொல்லிவிட்டால் அவங்க இப்ப சொல்றாங்க அட்டிகா விளம்பரத்துல, ஏமாந்துட்டியே சரத்குமார், ஏமாந்துட்டியே சரத்குமார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா கட்சியவே அடமானம் வைத்து ஒரு சீட்டு ஒற்றை சீட்டுக்காக வந்திருக்கின்றார்கள். செல்லூர் ராஜு என்றால் தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் ஒருவித உற்சாகம் எழுந்திருக்கலாம். சொல்லிலும் செயலிலும் நகைச்சுவை வாணி தெளிக்கும் இவரது பேச்சில் தற்போது அனல் தெரித்து வருவதுதான் வினோதம். மதுரை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து பறவை காந்தி சிலை அருகே முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மக்களிடம் முந்தா நாள் பெய்த மழையில் முளைத்த காளான்தான் அண்ணாமலை என்றும் அரசியலில் கத்துக்குட்டி என விமர்சித்தார். அவர் அதிமுக அறிந்து போகின்றார். அதிமுக அந்த தேர்தல் பிறகு இருக்காங்க. இவ்வளவு ஆண்டுகள் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததையே மறந்து போன செல்லூர் ராஜு திருடர்கள் அனைவரும் பாஜகவில் சேர்ந்து விட்டதாக கூறினார். இன்னைக்கு பார்த்தா திமுக தான் இருக்காங்கன்னா எல்லா பேரும் சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு அதை பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவில் நிறைய கைதுன்னு வரும். இன்னைக்கு அந்த தான் இன்னைக்கு வருது.
அரைவேக்காடு அண்ணாமலை அழிந்து போவாய், அப்புறப்படுத்தப்படுவாய், அட்ரஸ் இல்லாமல் போவாய் என அகர வரிசையிலேயே சாபமிட்ட செல்லூர் ராஜுவின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தையே அதிர வைத்துள்ளது. இனிமேல் வாய் அடக்கம் தேவை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து போவதா, நீ அழிந்து போவாய், அரசியலை அப்புறப்படுத்த போவாய், அட்ரஸை